ஸோ ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் ஹெட் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைட்ஸ் அட் ஃப்ரெடிஸ் சாப்டர் 1, அதாவது FNAF 1. இது ஒரு செம்ம பயங்கரமான கேமு. அண்ட் எஸ், கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு ஹாரர் கேம் தான். இந்த ஒரு கேமை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்ட்ரீமர்ஸ், நிறையா யூடியூபர்ஸ் எல்லாமே இந்த கேமை ஒரு வாட்டியாச்சும் விளாண்டுருப்பாங்க. அந்த அளவுக்கு வேற லெவலான கேம் இது. ஸோ ரொம்ப பேசாம கேம் பிளே வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ கைஸ், இப்போ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை கிடைச்சிருக்குது. ஃப்ரெடி ஃபாஸ்பேஸ் பிஸா அப்படின்னு ஒரு பிஸா கடையில் ஒரு வேலை கிடைச்சிருக்குது. அதான் செக்யூரிட்டி கார்டாக. நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் நம்ம ஒரு செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ணுமா. இவங்களுடைய இந்த ஒரு அனிமெட்ரானிக்ஸ், அதாவது இந்த ரோபோட்ஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு நாம் இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு டேமேஜுமே பண்ணக்கூடாதான். ஆனால் இதால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் ஆனால் மட்டும் அவங்க பொறுப்பு இல்லைன்றாங்க. எப்படி கேலிப்பாயலாக இருக்காங்க பாருங்க. எனிவேஸ், ஃபஸ்ட் நைட் ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தன் வந்துட்டு இப்போ ஃபோனில் ஹலோன்னு பேசுவான். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அவன் பைத்தியக்கார மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருப்பான். பட் அதை வந்துட்டு நான் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அவன் என்ன பேசுகிறான்னு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி பிஸரியாவான். அதாவது இந்த பிஸா விற்கிற கடை தான் பிஸரியாம்பாங்க, அதாவது அந்த ஊரில். ஸோ கைஸ், இவன் என்ன சொல்கிறான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வேலையை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ணணும்னு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோ இருக்குல்ல, அனிமெட்ரானிக்ஸ், இதுங்க வந்துட்டு நைட் நேரத்தில் மூவ் ஆகுமா. அதாவது கேமரா 1 கேமரா 2ன்னு நவுந்துட்டே இருக்குமா அந்தந்த இடத்துக்கு. ஸோ அதுதான் பிரச்சனையே. இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா சும்மா நவுந்துட்டு இருக்க மாட்டானுங்க, நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு வருவானுங்க. ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம 2 சைட்லேயுமே 2 டோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் ஒரு டோர் இருக்கும், ரைட் சைடில் ஒரு டோர் இருக்கும். அந்த டோரை க்ளோஸ் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே லைட்டுன்னு கொடுத்துருப்பாங்க 2 டோர்ஸ்க்குமே. அந்த லைட் அடித்தா நம்மளால் பார்க்க முடியும் அந்த அனிமெட்ரானிக்ஸ் நம்ம கிட்டே இருக்குதா அப்படின்னு. அண்ட் கைஸ், இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு கோல் வச்சுருக்கிறேன். அதாவது ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் வந்துட்டு 1K அடிக்கலான்னு. ஸோ அதுக்கான ஹெல்ப்பை நீங்களும் பண்ணுங்கள். எதுவும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுறது அண்ட் இந்த சேனல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது தான். அண்ட் நான் ஈவன் ஃபேஸ் ரிவீல் கூட பண்ணுறேன் 1K வந்துச்சுன்னா. எனிவேஸ், பேக் டு த கேம். அண்ட் கைஸ், அந்த பிக்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த மேப் போட்டிருக்குல்ல, மேப்பில் கூட கேம் 1 கேம் 2ன்னு போட்டிருக்குல்ல, அதில் வந்துட்டு பிக்சர்ஸ் இருக்குல்ல அந்த அனிமெட்ரானிக்ஸோடது. அது என்னதுன்னா ஒவ்வொன்றும் எங்கே இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான். இப்போ பார்த்தீங்களா 3 பேருமே அங்கே தான் இருக்காங்க. அண்ட் இந்த அனிமெட்ரானிக்ஸ்க்கு பேரும் இருக்குது. இந்த ப்ளூ கலரில் ஒருத்தன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அதாவது ஒரு ரேபிட் மாதிரி, இவன் பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போனி. அப்புறம் ஒருத்தன் கரடி மூஞ்சன் ஸ்டார்டிங்கில் கூட வந்தான்ல அந்த நியூஸ் பேப்பரில், அவன் பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெடி ஃபாஸ்பேர். அவனை வந்துட்டு ஃப்ரெடின்னே கூப்பிடலாம். ஒருத்தன் மிஸ் ஆகிறான். ஓ, இங்கே தான் இருக்கிறானா. இவன் பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இது ஒரு ஃபீமேல் அனிமெட்ரானிக். இதோட பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்கா. இந்த கோழி மாதிரி இருக்குல்ல கைஸ், இதோ இதுதான். ஆனால் அது வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறதுனால அதோட கலர் சரியாக தெரிய மாட்டேங்குது. இது பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்கா. அந்த கடைசியாக கேம் 1 சீன் இருக்குல்ல, அதில் ஒருத்தன் ஃபாக்ஸ் மாதிரி இருக்கிறனால அவன் பேர் ஃபாக்ஸி. இதோ இந்த பொம்மையில் கூட இருக்குது பாருங்க, அதுதான். இது இந்த கேமில் வருவானான்றதே டவுட்டு தான், அதாவது இந்த ஃபாக்ஸி. ஏன்னா அவன் ரேராக தான் வருவான். ரைட்டு, போனியும் வந்துட்டான் வெளியே. இங்கே பாருங்கள், ரெஸ்ட் ரூம்ஸில் அங்கே இருக்கு பாருங்கள் சீக்கா. ஸோ கைஸ், இது இருக்கிறதுலே நம்மளுக்கு தொல்லை தருது இந்த போனின்றவன் தான். ஆக்சுவலாக அவன் ஃபுல் பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா போனி ப்ளூ, ஆனால் நம்ம அவனை போனின்னே கூப்பிடலாம். இந்த கேம்லேயே ப்ரெஷர் தரது வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஐயோ சொல்லி வாய முடியல பார்த்தீங்களா, வந்துட்டான். கைஸ், இந்த கேமராவில் 2B 4Bன்னு இருக்குல்ல, அதுதான் மெயின்.
அந்த 2 ரூம்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்குதே. அதுக்கிட்ட எந்த ஒரு என்டிட்டி வந்தாலும் கதவு மூடிடணும். இப்போது அந்த போனி நாய் வந்துருச்சு. யார் வந்தாலும் கதவு மூடிடணுங்க. அவன் வந்துட்டு அந்த ரூம் விட்டு போயிட்டான்னா கதவை திறந்துடணும். இப்போ பார்த்தீங்களா, அந்த போனி போயிட்டான். இப்போ வந்துட்டு நம்ம கதவை திறந்தே ஆகணும், இல்லைனா எனர்ஜி அதாவது எலக்ட்ரிசிட்டி வேஸ்ட் ஆகும். ஸோ மெயினாக அந்த கேமில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னதுன்னா, இதை வந்துட்டு டோர் அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடாது. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக காலி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அவுட் ஆகிடுவோம். எலக்ட்ரிசிட்டி காலி ஆகிடுச்சுன்னா அது ஒர்க்கே ஆகாது. விச் மீன்ஸ் கதவு திறந்து தானே இருக்கும், அப்படின்னா நம்மளை பிடிச்சிருவாங்க. ஸோ கேமரா 2Bக்கு கிட்ட வந்துட்டான் போனி. அப்பாடா கைஸ், ஃபைனலாக நைட் 1 முடிஞ்சுது. இப்போ நைட் 2. நைட் 2ல் என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ தெரியல. நைட் 1ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போனி ப்ரெஷர் கொடுத்தான். சீக்காவும் தந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட்டு இந்த வாட்டியும் அவங்க 2 பேர் தான் வருவாங்க. ஏன்னா ஃப்ரெடி ஃபாஸ்பேர் வந்துட்டு இப்போ வரமாட்டான். நம்ம எப்படி கதவை வந்துட்டு எப்போவுமே மூடி வச்சுருக்கக்கூடாதோ அதே மாதிரி லைட்டையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணியே வச்சுருக்கக்கூடாது. அப்புறம் அதுலேயும் நம்ம அவுட் ஆகிடுவோம். ஏன்டா இப்படி கேமரா கிளிச் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? நான் தான் தட்டிகிட்ருக்கேன் போர் அடிக்குதுன்னு. ஓகே கைஸ், போனி வந்துட்டான். ஆனால் அவ்வளோ கிட்டலாம் வரல. ஸோ நம்ம இப்போதைக்கு சேஃபு தான். பை த வே கைஸ், நான் நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 1 வந்துட்டு ஆடி போடலான்னு இருக்கிறேன். அப்படின்னா என்னடான்னு கேட்டிங்கன்னா, அதுவும் ஒரு கேம் தான். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், அதுலேருந்து உங்களுக்கு மேபி ஞாபகம் வரலாம். தோ தெரியுதா, இவனோட கேமை தான் நம்ம ஆட போகிறோம். அவன் பேர் ஹக்கி வக்கி. ஸோ நாளைக்கு செம்மையாக இருக்க போகுது. ஓகே, போனி வந்துட்டான்னு நினைக்கிறேன் கிட்ட. இல்லை, இன்னமும் அங்கே தான் இருக்கிறோம். இதுக்கும் நம்ம லைட் அடிச்சுட்டே இருக்கலாம். சீக்கா இன்னும் வரல. போனி தான் வந்துட்டு சும்மா சுற்றிட்டு இருக்கான். ஓகே, இப்போதைக்கு எந்த ஒரு டேஞ்சருமே இல்லை. ஏன்னா 3 மணி 4 மணி 5 மணி இந்த மணி நீலாம் மனுஷனாடா கைஸ். ஒன்று பார்த்தீங்களா, கிட்ட வந்துட்டான் போனி. ஓகே, போயிட்டான். நான் கூட என்ன நினச்சேன், 3, 4, 5 இந்த டைமில் தான் வந்துட்டு நம்மளுக்கு தொல்லை கொடுப்பானுங்கன்னு நினச்சேன். பட் இப்போவே வந்துட்டான். அண்ட் இவங்க ரொம்பவே ஸ்பீடாக மூவ் ஆவானுங்க. இப்போது எவனாலும் ஒருத்தன் கேம் 1Bலேருந்து கேம் 2Bக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ப்ளிட் செகண்டில் வந்துடுவான் வர நினச்சான்னா. ஸோ அது மட்டும் பார்த்துக்கணும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா போனி மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்குறான். சரி, அவன் ஒருத்தன் தானே தொல்லைக்காரான், அது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் 2 பேர் ஒரு நேரத்தில் நம்மளுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது காய்ஸ். ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா போனி ஒருத்தன் தானே நம்மளை வந்து பயமுறுத்திட்டு இருக்கிறான். டேய் 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 வேணாண்டா வேணாண்டா, நான் நார்மலான பையன்டா, தயவு செஞ்சு ஹார்ட் பேஷண்ட் ஆக்கிடாதீங்கடா. நானே வந்துட்டு ஏதோ வீடியோ போடலன்னு கண்டென்ட் தேடிட்டுருக்கேன், அதில் இந்த கேம் மாட்டிச்சு, தெரியாமல் விளாண்டுட்டேன்டா. இனிமேல் உங்கள் பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டேன்டா, விட்ருங்கடா. ஸோ கைஸ், நீங்கள் வந்துட்டு போனியோடைய மூஞ்சியை பார்த்துருப்பீங்க. அடுத்து மேபி ஃப்யூச்சரில் சீக்காவுடைய ஃபேஸும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரிலாம், வாங்க பார்த்துடலாம். ஆனால் ரொம்ப ஜம்ப்ஸ்கேர்ஸ் கொடுப்பானுங்க. இது கூட பரவாயில்லைங்க. ஸ்னாப் 4லாம் தயவு செஞ்சு விளாண்டுறாதீங்க, அப்புறம் செம்மையாக பயம்புறுத்தி விட்ருவாங்க. இதுக்கே இன்னைக்கு பேய் கனவு வந்தாலும் வரும், என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு தெரில இன்னைக்கு நான் தூங்கும்போது. இதே பாப்பி ப்ளே டைம்லாம் விளாண்டா மெயினாக சாப்டர் 3 சாப்டர் 4லாம் ஐயோ அள்ளு விட்டுரும். எனிவேஸ் விடுங்க, பார்த்துக்கலாம். நைட் 2 தான் ஆகுது, 4 PM. ஓகே, இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. 2 மணி நேரம்னா வந்துட்டு 2 நிமிஷம். அதாவது இந்த கேமில், அதாவது 2 மணி நேரம்னா ரியல் லைஃப்பில் 2 மணி நேரம் கிடையாது, கேமில் 2 மணி நேரம். ஓகே, போனி ஒருத்தன் தான் நம்மளுக்கு தொல்லை தந்துட்டுருக்குறான். ஒரு குயிக் டிப் மக்களே, அதாவது கேமரா 4Bலே வச்சுருங்க.
ஏன்னா அந்த இடத்துல தான் வந்துட்டு ஐயோ இவங்க 2 பேருங்க 2 பேர் நம்மளுக்கு ப்ரெஷர் தராங்க. ரைட்டு முடிஞ்சு. ஒரு தப்பான மூவ் பண்ணால் அவ்வளோதான், ஃபஸ்ட்லேருந்து வரணும். ஏய் ப்ளீஸ்டா, எவனாவது ஒருத்தவங்க இறங்கியாவது ஓடுங்கடா, இங்கெல்லாம் வராதீங்கடா. சரி, எவன் வருவான்னு தெரியல கைஸ். ஃப்ரெடியா சீக்காவா? சீக்காவா ஃப்ரெடியா? யார் ஃபஸ்ட்டு வருவா? யார் ஃபஸ்ட்டு வருவா? யாருமே இல்லை, ஏன்னா நைட்டே முடிஞ்சிருச்சு. எப்பா நைட் 3ல வச்சு செய்ய போகிறாங்கன்னு பச்சையாக தெரியுது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். எவன் வந்தாலும் டோரை க்ளோஸ் பண்ணி விட்டு அப்படியே உட்காந்துக்கலாம். என்ன லைட் அடிக்கும்போது தான் லைட்டாக பயமாக இருக்கும் அவங்க பண்ணுற ஜம்ப் ஸ்கேர்ஸு. இன்னும் ஒருத்தன் நவுந்த மாதிரி தெரில, வாங்க பார்க்கலாம். ஆமாங்க கைஸ், ஒருத்தன் நவுறலை. ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் இப்படி தான் கொஞ்ச நேரத்துக்கு நடிப்பாங்க நல்ல புள்ள மாதிரி. அதுக்கப்புறம் தாங்க நம்மளை வச்சு செய்வானுங்க. மெயினாக அந்த கரடி மூஞ்ச ஃப்ரெடிலாம் வந்துட்டான்னா அவ்வளோதான். இவங்க 2 பேர் வந்ததுக்கே எப்படி அள்ளு விட்டுருச்சு. இதில் இந்த நாயெல்லாம் வந்தால் என்ன ஆகுறது? சீச்சி, அவனும் நாயெல்லாம் இல்லை, கரடி தான். ஓகே, இது வரைக்கும் அவனும் வரல. ஆனால் இப்படியே வராமல் இருந்தாலும் நல்லா இருக்காது கைஸ். அவ்வளோதான், சீக்கா வந்துட்டா. ஸோ சீக்கா தான். பார்த்தீங்களா கைஸ், பார்த்தீங்களா? இதுதான் சொன்னேன் டெலிபோர்ட் ஆகுதுன்னு. கேமரா 1Bலேருந்து கேமரா 6க்கு எப்படி ஐயோ வந்துருச்சே. சரி, கதவு மூடிடலாம். ஆனால் எப்படி தவச்சு பார்த்தீங்களா? அது இதோ இதுதான் அதோட மூஞ்சி. நல்லா பார்த்துக்கோங்க கைஸ், இதுதான் அதோட மூஞ்சி. ஆனால் ஃப்ரெடியோடைய மூஞ்சியை பார்க்குறது கொஞ்சம் ரேரு தான். அப்புறம் அந்த ஃபாக்ஸியோட மூஞ்சியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதீங்க, அவனோட பார்க்கவே முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். மேபி பார்க்குறதுக்கு 1% சான்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஃப்ரெடிக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா டவுட்டு தான். ஆனால் கேமராவில் அவனோட மூஞ்சியை நல்லா பார்க்க முடியும். ஆனால் ஃபாக்ஸி வந்துட்டு கண்டிப்பாக அவனோட மூஞ்சியை பார்க்க முடியாது கைஸ். ஓகே, சீக்கா வந்துட்டு வேறு கேமரா போயிடுச்சு. ஸோ நம்ம டோரை திறந்து விட்டுறலாம். ஓகே, என்ன அதிசயமாக இருக்குது, போனி வர மாதிரியே தெரிலையே. ஓகே, அங்கேயே இருந்தாலும் ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு இந்த சீக்கான்றது, அதாவது இந்த சீக்கா இருக்குல்ல, இது வந்துட்டு ஒரு வாத்துன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா அதோட வாயாக இருக்கட்டும், அதோட கலராக இருக்கட்டும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் வாத்தோ இல்லை வேறு எதுவும், ஆனால் கண்டிப்பாக அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பறவை தான், அதில் மட்டும் டவுட்டே இல்லை. ஓகே, கிட்ட வந்துட்டே இருக்குது. ஆனால் போனி வர மாதிரியே தெரியல கைஸ். லைட் அடித்து பார்ப்போமா? இல்லை வேணாம். கேம்ப் 6 ஓகே டிசேபிள்டு. சரி விடுங்க. அண்ட் கைஸ், பை த வே, நான் வந்துட்டு கேமராவை ஏன் 4Bலே வச்சுருக்கிறேன்னா, அது வழியாக தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெடி வருவான். இந்த ஃப்ரெடின்ற வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட். ஸோ அதனால தான் நான் 4Bயில் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ரைட் சைட் டோரில் வந்துட்டு யார் யாரெல்லாம் வருவாங்கன்னா ஃப்ரெடி, அதுக்கப்புறம் சீக்கா. லெஃப்ட்டில் நம்ம போனி, அதுக்கப்புறம் ஃபாக்ஸி. அண்ட் பை த வே, நான் அந்த கேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் தான் ஆடிட்டுருக்கிறேன். ஸோ அதனால தான் பேய்க்கணம் வரும் பேய்க்கணம் வரும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சீக்கா தான் வந்துட்டு நம்மளுக்கு தொல்லை கொடுத்துட்ருக்குது. இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சதுன்னா நம்ம இடத்துக்கு வந்திருக்கும். பட் இப்போது பேஸ் மாறிடுச்சு கைஸ். போனி வந்துட்டான். ஐயோ, அதோட ஃப்ரெடியும் வந்துடுச்சுங்க கைஸ். அந்த கரடி முஞ்சனும் வந்துட்டான், சீக்காவோட இருக்கிறான். ஓகே, போனி வந்துட்டான். ஓகே, கதவு இழுத்து மூடிடலாம். அந்த நாய் எங்கே? ஓ, இங்கே தான் இருக்கிறான். எப்படி பார்க்குறான் பார்த்தீங்களா? இதில் வந்துட்டு அவன் மெயினாக அந்த ஃபோனில் ஒருத்தன் பேசிகிட்டு இருந்தால ஹலோ ஹலோன்னு, அவன் மெயினாக ஒன்று சொல்லியிருந்தான். நீ வந்துட்டு கேமரா வந்துட்டு நல்லா பாரு, அப்புறம் மெயினாக லைட்டும் அடி, ரெண்டுத்தையும் பண்ணு. ஏன்னா பிளைண்ட் ஸ்பாட்ஸும் இருக்குது இந்த இடத்துல, கேமராவால் பார்க்க முடியாது, ஆனால் லைட் அடித்தா அதில் பார்க்க முடியும்.
அதே மாதிரி தான் லைட் அடிக்கும்போது தெரியாது, ஆனால் கேமராவில் பார்த்தா தெரியும். ஸோ அதான் சொல்கிறோம். ஆனால் நம்மளுக்கு தான் அது தேவையே இல்லையே, இதுலேயே இந்த ஃபோட்டோ வச்சு கண்டுபிடிச்சிடலாமே. ஓகே, இப்போது யார் ப்ரெஷர் தரானோ இது பேர் என்னன்னா சீக்கா. அதுதான் நம்மளுக்கு இப்போ ப்ரெஷர் தந்துட்டுருக்குது, ப்ரெஷரு. ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த நைட்டும் முடிஞ்சுது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எனிவேஸ், இது வந்துட்டு 4th நைட் இப்போது. ஆனால் ஃப்ரெடியும் வந்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிசயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா 2 நைட்டுக்கு அவன் வரவே இல்லை, அங்கேயே தான் இருந்தான். ஓகே, எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்காங்க. சும்மா லைட் அடிப்போம். ஐயோ, லைட் எரிஞ்சிட்டே இருக்கு, அதை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் எலக்ட்ரிசிட்டி ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். எவனோ ஒருத்தன் வந்துட்டாங்க, சீக்கா தான். சீக்கா வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதுதான் முந்திரி கொட்டை மாதிரி வந்துடும் ஆல்மோஸ்ட் எல்லா நைட்டுமே. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளை எதுவுமே பண்ணாது, அங்கே இங்கேன்னா சுற்றிட்டு இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம இடத்துக்கிட்ட வந்துடும். ஆனால் இந்த போனி அப்படி கிடையாதுங்க. அவன் வராத மாதிரியே இருப்பான், திடீர்னு ஒரு இடத்துக்கு வந்துடுவான், அதாவது நம்ம கிட்ட வந்துடுவான். அதுக்கப்புறம் க்ளோஸ்அப்பில் வந்துடுவான், அதாவது கேமரா 2Bக்கு வந்துடுவான். ஸோ ஆனால் ஃப்ரெடி வந்துட்டு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில அவன் என்ன மாதிரின்னு. நம்ம இடத்துக்கு அவன் வந்த மாதிரியே தெரியல கைஸ். சீக்கா தான் வந்துட்டு போயிடுக்கு, இன்னும் ஃப்ரெடி வந்த மாதிரி தெரில. ஆமாம், இன்னும் ஃப்ரெடி வரவே இல்லை. போனியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெடியோட போய் பதுங்கிட்டான். நல்லது தான், ஏன்னா சீக்காவும் ரேராக தான் நம்ம இடத்துக்கு வரும். அந்த போனி நாய் எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும் நம்ம இடத்துக்கு. ஆனால் சீக்கா ரேராக தானே வரும். இதோ இந்த மாதிரி வரும். ஓகே, இது கொஞ்சம் ரேர் தான், ஏன்னா நம்ம இடத்துக்கு வந்துருக்குது. கேமரா எப்படி பார்த்து பாருங்க. ஆனால் டோரை மட்டும் திறக்கக்கூடாது கைஸ், அப்புறம் வந்து ஜம்ப் ஸ்கேர் பண்ணிடும். ஓகே கைஸ், ஃப்ரெடி போனி 2 பேருமே வந்துட்டாங்க. இப்போ ஃப்ரெடி வந்துட்டு சீக்கா இருக்கிற டோருக்கு தான் வரும் எப்போவுமே, போனி இருக்கிற டோருக்கு போகாது. இப்போ போனி நாய் இங்கே வந்துட்டான். சரி, கிட்ட இருக்கா, வரமாட்டான் ஐயா. சரி, இந்த டோரையும் திறந்துடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு 2 சைட்லேருந்தும் நம்மளுக்கு தொல்லை. ஓகே, இதை இழுத்து மூடிடலாம். இந்த சைடு போனி அங்கேயே தான் இருக்கிறான். ஆனால் அதிசயமாக இருக்குது, போனி அங்கே இருந்துட்டு வரவே மாட்டான். அதை நம்ம அட்வான்டேஜாக மட்டும் எடுத்துக்கவே கூடாது அவன் வரமாட்டான்னு. அப்புறம் நம்மளை வந்துட்டு கடிச்சு துப்பிடுவான். ஸோ வெயிட் பண்ணலாம். வந்து தொலைடா, கதவு மூடிட்டு ஜாலியாக இருப்பேன். இவன் வர மாதிரியே தெரியல கைஸ். வாடா, போர் அடிக்குதுடா, கதவு மூடிட்டு ஜாலியாக இருப்பேன்டா. ஓகே, இந்த சீக்கா வந்துட்டு போயிடுச்சு. திருப்பியும் வந்தாலும் வரும். ஓ, தூரமாக போயிடுச்சு. ஃப்ரெடி தான் வந்துட்டு ரைட் சைடில் இருக்கிறான், ஆனால் கிட்டலாம் இல்லை, கொஞ்சம் தூரமாக தான் இருக்கிறான். இந்த போனி வரவே மாட்டான் கைஸ். நீ எப்படியும் வரதான் போகிறன்னு எனக்கு தெரியும், அதுக்கு இப்போவே வந்துட்டு போயிடு. ஓகே, சீக்காவும் இங்கே வந்துடுச்சு, அதாவது கிட்ட வரல, லைட்டாக தூரமாக தான் இருக்குது. ஏன் இந்த போனி வரவே மாட்டான்? ஏய் வாடா. சரி விடுங்க, அவன்லாம் கெஞ்சிட்டு இருக்கேன். நான் வந்தாவா வராட்டி போ. நீ வந்தால் கதவு மூட போகிறேன், வரலன்னா அப்படியே திறந்து போட்டு வச்சுருக்க போகிறேன். வந்துட்டது கெஞ்சிட்டு. எனிவேஸ், இப்போ போனி மட்டும்தான் நம்மளுக்கு தொல்லை, ஏன்னா சீக்கா போயிடுச்சு. அது ஃப்ரெடி தானே, ஃப்ரெடி கேம்ப் 6ல இருக்கிறான் கைஸ், வரமாட்டான் இங்கே. என்ன ஃப்ரெடி அண்ணா என்னை பார்த்து பயமா? அந்த பயம் இருக்கணும்டா. ஐயோ, என் வாய் வேறு சும்மா இருக்காது, இப்படி தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்தான்னா கத்திடுவேன்.
ஸோ நான் இப்படி தான் என் வாய் வந்துட்டு சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் ஸ்லிப் ஆகிடும். ஓகே கைஸ், எனிவேஸ் அவ்வளோதான், இந்த ஒரு நைட்டுமே முடிஞ்சுது. இன்னும் இந்த 5 நிமிஷம் தான் இருக்குது. இந்த 5 நிமிஷத்தில் வந்துட்டு கேமே முடிஞ்சிடும். ஓ, 5th நைட்டே வந்துருச்சா? ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த கேமு செம பயங்கரமாக இருக்குது. ஆனால் அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிமன் 0வோட நான் ரொம்ப பயன்படுத்தி விட்டுருச்சு. ஓகே, இன்னும் எவனுமே வர மாதிரியே தெரியலையே கைஸ். ஓகே, இவன் போனி மட்டும் வந்திருக்கிறான். டைனிங் ஏரியாவில் தான் இருக்கிறான். இப்போ 4Bயில் இன்னும் யாருமே காணோம். போனி வந்துட்டு சீக்கிரமாக வந்துடுவான் நம்ம இருக்க இடத்துக்கு. ஆனால் நம்ம வந்துட்டு சாப்பிடணுன்னு நினச்சாதான் அவன் வருவான். இல்லைன்னா இந்த மாதிரி சும்மா ஒரே இடத்துல நின்றுருப்பான். இவனுங்க கேம்ப் 1Bலேருந்து கேம்ப் 5ல் தாவிட்டே இருக்கிறான், ஒரு இடத்துல நிற்கவே மாட்டான். நம்ம பக்கம் வராமல் இருந்தால் சரிதான். இப்போ எனக்கு லைட்டாக பயமாக இருக்குது கைஸ். ஏன்னா 5th நைட்டு மெயினாக ஃப்ரெடிலாம் வருவான். ஸோ வந்தான்னா வந்துட்டு அதாவது பிடிச்சிட்டான்னா ஃபுல் கேமும் போயிடும். கஷ்டப்பட்டு நம்ம ஆடினதெல்லாம் வேஸ்ட்டு. அண்ட் கைஸ், பை த வே, இந்த கேம்லேயே உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் யாருன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு இந்த போனி தான் பிடிக்கும். ஏன்னா அவன் வந்துட்டு நம்ம பார்க்காத நேரமாக பார்த்து அடிச்சிருவான். இதோ பாருங்க, கிட்ட வந்துட்டான். அவ்வளோதான், நம்மளை ஜம்ப் ஸ்கேர் பண்ண போகிறான் தான் நினைக்கிறேன். ஓகே, வந்துட்டான். இழுத்து மூடுறா கதவை. ஓகே, லைட் அடித்து பார்த்தா ஆளே காணோம் கைஸ். இங்கே இருக்கிறான் பாருங்க. ஆமாம், நான் அந்த கேமில் வந்ததுலேருந்தே பார்த்துட்ருக்குறேன். என்ன எவனும் சிரிக்கிற மாதிரியே சத்தம் கேட்குது. நானா ஏதாவது நினச்சிக்கிறேனா இல்லை உண்மையிலே இந்த மாதிரி ஏதாவது சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்குதா? ஓகே, ரைட்டு, சீக்கா இங்கே வந்துடுச்சு. இழுத்து மூடுறா கதவை. ஓகே, இதை திறந்து விட்டுறலாம். ஏன்னா அவன் இங்கே தான் இருக்கிறான், கிட்ட வரல. மண்டே ஆட்டிகிட்டு இருக்குது. ஓகே, இப்படியே இருந்தால் சூப்பராக இருக்கும். ஏன்னா 2 பேரும் 2 சைடில் இருக்காங்க. நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. புரியுதா கைஸ்? அவன் வந்துட்டு ஃபோனில் என்ன சொல்லியிருந்தான்னா, இந்த டோர்ஸ் ரொம்பவே முக்கியம், பேய் வந்துட்டு கிட்ட இருக்குன்னா தான் நீ வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட் தானே இந்த நேரத்தில். ஏன்னா கதவு திறந்து விட்டால் வந்து ஜம்ப் ஸ்கேர் பண்ணிடுவானுங்க. அடச்சை, அப்படியே இருந்தால் ஜாலியாக இருக்கும் கைஸ். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே உட்காந்துருக்கலாம் கேமராவை பார்த்துட்டு. என்னடா மியூசிக் தான் ஓடுது, இந்த ஃப்ரெடி நாய் வரவே மாட்டான். ஐ மீன் ஃப்ரெடி கரடி. எனக்கு நாயினே வருதுங்க வாயில். அவன் ஆக்சுவலாக கரடி தானா இல்லை வேறு ஏதாவது விலங்கா? என்ன பேஸ் பண்ணி, அதாவது என்ன அனிமலை பேஸ் பண்ணி அவனை உருவாக்கியிருப்பாங்க? அவனோட பேரில் ஃப்ரெடி ஃபாஸ் பியர்ன்னு தான் வரும். ஸோ அவன் கரடியாக தான் இருப்பான். ஓகே கைஸ், 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க பார்த்தீங்களா? ஓ, இப்போ போயிட்டானுங்க. என்னன்னா சீக்காவும் ஃப்ரெடியும் ஒரே இடத்துல இருந்தானுங்க. ஓகே, இப்போ பாருங்க, இருக்காங்க பாருங்க 2 பேரும் ஒரே இடத்துல. ஃபாக்ஸி மட்டும் இன்னும் வரலை. அவன் வந்தானா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. சரி, பயந்துட்டேன் கைஸ். ஏன்னா இப்படி மூஞ்சி வச்சிருக்கிறானோ தெரில. கேமரா க்ளோஸ்அப்பில் வந்து மூஞ்சா காட்டுறாங்க. இது பயந்துட்டேன். இன்னும் 1 நிமிஷம் கிட்ட இருக்குது கைஸ். இப்படியே இருந்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் 5 AM ஆகியும் பவர் வந்துட்டு 100%லேயே இருக்குது. கொஞ்சம் அதிசயமான விஷயம் தான் அது கைஸ். ஆமாம், எவன் ஏதோ டப்புன்னு ஏதோ உரையிட்டு இருக்கான். ஏதோ பாட்டு பாடுற மாதிரியே இருக்குங்க, டப்புன்னு. யாரா இருக்கும்? நான் இப்போ 10 செகண்ட் முன்னாடி கூகுள் பண்ணி பார்த்தேன். அந்த பைத்தியக்காரன் மாதிரி சிரிக்கிறது ஃப்ரெடியா? அப்போ அந்த பாட்டு பாடுறது யாரு? இப்போ என்னடான்னா பாட்டு ஓடுது. அடச்சை. ஓகே கைஸ், எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 நைட்டையுமே முடிச்சாச்சு.
6வது நைட்டு வந்தாலும் ஒன்றும் சொல்ல முடியாது, எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஒர்க் பண்ணும்பாங்க. எனிவேஸ் நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளோதான், சேலரி கிடச்சிருச்சு, 5 நாள் ஒர்க் பண்ணியாச்சு. அதில் கூட போட்டிருக்காங்க பாருங்க, குட் ஜாப் ஸ்போர்ட்டுன்னு. see you next வீக்கா வாட்ரா, நான் இதோட ரிசைன் பண்ணிடுறேன். ஸோ கைஸ், இதோட அந்த கேம் ப்ளே வீடியோ முடியுது. அப்புறம் மெயினாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பாய் கைஸ்.